அப்போ அந்த பிரம்மஸ்தானம் ஒருத்தருக்கு கட்டாச்சுனா தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காகவே வரும், இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ ஒருத்தருக்கு இதயம் சார்ந்த, கண் பிரச்சனை சார்ந்த, மூளை சார்ந்த ஒரு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருதுன்னா நீங்கள் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், உங்களுடைய வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் ஏதோ மிகப்பெரிய வெயிட் ஏற்றி வச்சுருக்கிறீங்க, பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ பிரம்மஸ்தானத்தை நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்திங்கனாவே அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நம்ம முதல்ல தப்பிச்சுக்கலாம். இதை நீங்கள் கவனமாக செயல்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் கோளாறு வரும், வயிறு சம்மந்தப்பட்ட குடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும். இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் கட்டின வீட்டில் தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனையே வரும். ஏன்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறது, நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சந்திர பகவான். அப்போ தென்கிழக்கு மூலையில் தேவையில்லாதுன்னு என்ன, தென்கிழக்கு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்தாலும் சரி, தென்கிழக்கு மூலையில் ஒரு கிணறு, போரு, தண்ணி தொட்டி இது இருந்துட்டாலும் சரி, தென்கிழக்கு மூலையில் ஒரு உயரமான இடங்களாக இருந்துட்டாலும் சரி, இல்லாது பள்ளமாக இது ரொம்ப டவுன் ஆகி போயிட்டாலும் சரி, அந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு இது கொஞ்சம் வீக்காக இருந்து நீங்கள் தென்கிழக்கு மூலை தவறாக இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100% கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி வயிறு ரீதியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சே தீருவாங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.